கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் ரா நம்பர் 394 கூறிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோங்க. அதாவது டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட்டு ரிவீல் பண்ணிடலாம். ஓகேங்களா? 23/8/2024 கூறிய ஒரு நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் இந்த டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா? அதனால் உடனுக்குடனே எல்லாருமே மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் போடுறது உங்களுக்கு வரும், இல்லைன்னா காட்டாது. ஓகேங்களா? டுடே நம்ம பார்க்க போகிறது ஒரு நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குற மாதிரி காருண்யா லாட்டரி ப்ளஸ் ரிசல்ட் ரிவ்யூ. ஏ போர்டு 0, பி போர்டு 2, சி போர்டு 6. ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டே வச்சுக்கலாம், இந்த ஏ போர்டில் 0 கண்டிப்பான முறையில் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஏ போர்டில் ஆல்ரெடி உட்காந்துருச்சு, இது வந்து 3வது டைம். இது வந்து மறுபடியும் 0 உள்ளே வர்றதுக்கான ஒரு டைம், 3வது டைம். ஓகேங்களா? பி போர்டில் 2மே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் வந்துச்சுங்க. வந்த நம்பர் ஈஸியாக வருதுங்க. நம்ம ஃபாலோவிங் நம்பர் ஒரு நம்பர் எடுத்தால் தாங்க கண்டிப்பான முறையில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ சி போர்டில் 6 பார்த்துக்கிட்டிங்கனாலும் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டைம்ஸ் வந்திருக்கு. இதில் 6 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்மளோட ஃபாலோவிங் நம்பர் அடிக்காதுன்றது தெரியுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, வாங்க ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 0 to 6 நம்மளுக்கு எப்பயும் போல் 0 பாஸுங்க. ஏன்னா நம்ம எப்பயும் போல் சொல்கிறது தான். ஓகேங்களா? 0 பாஸு. நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 0 2 உள்ளே வந்துருந்துச்சு. 0 to 1 நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம கொடுத்துருந்த ஒரு நம்பர் 0 to 1 கொடுத்துருந்தோம். பட் ஆனால் இங்கே 4 வந்துருச்சு, 6 வந்துருச்சு. 0 to 6 நம்ம கொடுத்துருந்தது 0 to 1 நம்ம கொடுத்துருந்தோம். அதில் கொஞ்சம் ரிசல்ட் தட்டிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 7 அது இல்லாத பட்சத்துக்கு 3, அது இல்லாததுக்கு நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் 1. ஓகேங்களா? 7 3 1 நம்மளுடைய ஏ போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஆனால் ஆக்சுவலி இந்த நம்பர் வரவே கூடாது. இது எதுக்கு வருதுன்னே தெரியலை. வர இவனுமே உருட்டுறது ஒன்றும் சரியில்லை. டியர் தான் நம்ம வந்து நம்ப மாட்டோம்னு பார்த்தா இப்போ கேஎலும் பார்த்துக்கிட்டிங்கனாலும் கேஎல் நம்பர் உருட்டுறதுமே ஒரு சரியில்லாத உருட்டாக இருக்குது. ஆக்சுவலி நம்மளுக்கு டுடே ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக ஒரு வெயிட்டிங்கில் இருப்போம். எப்படி அடிக்க போகுது என்ன ஆகுதுன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? டுடே ஆக்சுவலி நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரை சும்மா தட்டி தூக்குறோம். பட் அதுக்கான ஒரு முடிவுகள் தான் என்ன ஆகுதுன்னு தெரில, பார்த்துருவோம், டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏ போர்டு வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7 3 1. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கேஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பி போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். பி போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நம்ம பி போர்டில் 0 ஃபாலோ பண்ணோம். பட் ஆனால் ஏ போர்டில் 0 அடிக்குது, பி போர்டில் 0 அடிக்க மாட்டேன். பார்த்தீங்களா? அதான் ஒரு இது. ஆனால் பி போர்டு 0 அப்படி இழுத்துருவான்னு நினச்சேன். பட் ஆனால் 2 0லையும் முடிச்சிட்டான் ஆட்டத்தை. ஏன்னா மறுபடியும் 0 வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது. கண்டினியூஸாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர், முக்கியமான ஒரு நம்பர் பங்களிப்பு என்ன இருக்குன்னா பி போர்டு 0க்கான ஒரு பங்களிப்பு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அதாவது பி போர்டு 0 அதுக்கு அடுத்தாப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3, இப்படி இல்லாத பட்சத்துக்கு 9. 0 3 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஏ போர்டு 1 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அப்படியே நீங்கள் ஒரு 3 டிஜிட் போகிறவங்களா இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணி இழுத்துருங்க. அதாவது 1லேருந்து பி போர்டு என்னமோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. சி போர்டு 7 நான் சொல்லிடலாம். சி போர்டு ஓரளவுக்கு 7 இல்லைன்னா 5 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து கண்டினியூஸாக இறக்குனீங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங்கே சும்மா தட்டி தூக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு சி போர்டு 6.
சி போர்டு 6 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் 7. ஓகேங்களா? 7 இது ரொம்ப நாளாக கடந்து போயிட்டுருக்கு. 7 அது இல்லாத பட்சத்துக்கு 5, அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 0வுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 7, 5, 0 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். சீபோர்டு 6 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களுடைய ஏதாவது கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங்கை பதிவிடுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போதைக்கு ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டு பார்த்தாச்சு, சி போர்டும் பார்த்தாச்சு. இதில் 3லேயும் ஒவ்வொரு நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். அதாவது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் இதில் பார்த்துக்கிட்டோம்னா 27. ஓகேங்களா? 27 2417. ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 533307 272417533307 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. 27 24 17 53 33 07 ஓரளவுக்கு அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நம்பரில். இதில் நம்மளோட கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? த்ரீ டிஜிட் பாக்ஸில் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 510. ஓகேங்களா? 510137 இது நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பருங்க. அதை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 694 702. ஓகேங்களா? 702 சாரி 147 and 074. இதாங்க நம்மளுடைய அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். இது வந்து 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் 510137 69470 147074 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனம் அப்ளை பண்ணுங்கள். நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு ஓரளவுக்கு கெஸ்ஸிங்காக மேட்ச் பண்ணி முடிச்சாச்சு. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக கவனமாக அப்ளை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் நண்பர்களே. ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எப்பயும் சொல்கிறதாங்க நம்மளுடைய 23/8/2024 நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 2 4 7 அவ்வளோதாங்க. இந்த 247ஐயே 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. லிமிட்டாக சூப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க, கவனமாக அப்ளை பண்ணிக்கோங்க. 247 ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் 247. ஓகேங்களா? இன்றைய கெஸ்ஸிங் இன்னும் முடிஞ்சிச்சு. வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைகள்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்,
ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பது யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.